பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கனுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லைங்க. இது நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும். ஆனா நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. வாசனை வீட்டையே தூக்கும். டேஸ்ட் நீங்க ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பாப்போமா? இன்னைக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுல 1.5 டேபிள் ஸ்பூன் இட்லி தயிரா சேர்த்துக்கோங்க. அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 300 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 30 செகண்ட்ஸ் எல்லாம் வறுத்துக்கோங்க. அப்புறம் அதுலயே ஒரு 10 பல்லு பூண்டு, அதாவது 20 கிராம் இருக்கு, ஒரு 2 இன்ச் இஞ்சி, அதாவது 15 கிராம்ஸ். அடுத்து இதுலயே கொஞ்சமா கல்பாசி, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு கொஞ்சம் பட்டை எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கிறேன். உங்கள்ட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செமி கிரேவியா வரதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு நல்லா சுக்காவா வேணும்னா நீங்க இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வந்துட்டு விட்டுடலாம். அடுத்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இந்த கோகோனட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா நிறம் மாறணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு அரோமா வரும். இப்ப இந்த கோகோனட் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்ப இதை எடுத்து ஒரு மிக்சில மாத்திடலாம். இது வந்து காரம் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வானல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுல கொஞ்சம் கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதும் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் சேர்த்துடலாம். இப்ப இந்த வெங்காயத்திலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். மசாலாவுக்கு ஒரு நல்ல டார்க் கலர் கொடுக்கும். இப்ப இந்த வெங்காயம் கொஞ்சம் பிங்கா ஆனதும் இதுல 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அடுத்து மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா ஃபிளேமை ஹைல வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கலாம். உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். அப்புறம் நம்ம வறுத்த மசாலாவை தண்ணி விடாம இத மாதிரி நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப இதையும் சேர்த்து நல்லா ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுடலாம். ஒரு அரை கிளாஸுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்துருச்சு. இன்னுமா மூடி வைக்க வேண்டாம். இதெல்லாம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்க்கிறேன். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் செமி கிரேவியா செய்யறதுனால நான் தக்காளி சேர்க்கிறேன். நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அவ்வளவுதான். நான் இந்த ஸ்டேஜ்லயே எடுக்க போறேன். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த சிக்கனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேஜ்லயும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டீங்கன்னா அந்த ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆறினதும் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால நான் இப்பவே ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்ல இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதை நீங்க சப்பாத்தி, சாதம், புலாவ்னு எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.